சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ வேலு, என்னால இதை நம்பவே முடியல. சரி, அது இருக்கட்டும். அதை கேட்டு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்களே. ஆமா, உங்களுக்கு யாரு காஞ்சி காமாட்சியம்மன் கோவில்ல பொங்கல் வைக்க சொன்னது? அந்த காஞ்சி காமாட்சியே வந்து சொன்ன. என்னது, காஞ்சி காமாட்சியா? ஆமா, அந்த கண் கண்ட தெய்வம் என்னோட கனவுல வந்து சொல்லுச்சு. என் சன்னதிக்கு வந்து பொங்கல் வச்சு எனக்கு படையல் போடு. என் ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்கும். இத வாங்கிக்கோ. என் கையில கரும்பு கொடுத்துட்டு என் சன்னதிக்கு வந்து எனக்கு பொங்கல் வச்சு படைச்சிட்டு போ, உன் குடும்பம் ஒண்ணு சேரும்னு சொல்லி மறைஞ்சிருச்சத்த. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சிருக்கு செல்வி. காமாட்சி அவ்வளவு சுலபமா யாருக்கும் இறங்கி வரமாட்டா. உன் நல்ல மனசுக்கு அந்த தெய்வமே இறங்கி வந்திருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் பொங்கலை ஒன்னாதான் செலிப்ரேட் பண்ண போறோமா? நல்ல நாள்ல அண்ணன் தம்பிங்க எல்லாம் பிரிஞ்சிருக்க போறாங்களேன்னு மனசுக்கு பாரமா இருந்துச்சு. அந்த பாரத்தை காமாட்சியை இறக்கி வச்சுட்டா. ஐயோ, செல்வி கனவுல வந்தது என்கிட்ட வந்து மடிப்பிச்ச கேட்டதும் அந்த காமாட்சி தான் பிரிஞ்ச குடும்பத்தை எப்படியாவது நீ நிரந்தரமா ஒன்னாக்கிடு தாயே. ஐயோ அத்த, அந்த நாள் கண்டிப்பா சீக்கிரமே வரும். திரும்பவும் மனசு மாறுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இப்போ அதிகமாவே இருக்கு. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துருச்சு செல்வி. என்ன பூஜா, இப்போ உனக்கு சந்தோஷமா? டபுள் சந்தோஷம். இப்படியே பேசிட்டு இருந்தா பொங்கலே முடிஞ்சிரும். இதே சந்தோஷத்தோட போய் பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரி சரி, போலாமா? மாமா, நீங்கெல்லாம் ஆட்டோல வந்துருங்க. நானும் செல்வியும் இந்த புது வண்டி இருக்குல்ல அது. அட மாப்ள, எதுக்கு வீணா பெட்ரோல செலவு பண்ணிக்கிட்டு? பேசாம ஆட்டோ புடிச்சு போயிடுவோம், வாங்க. என்னது, ஆட்டோல போறீங்களா? அப்ப என்னுடைய வண்டிக்கு யார் பெட்ரோல் போடுவா? பெட்ரோல் பங்குக்கு போ, அவங்க போட்டு விடுவாங்க. ஏண்டா, வண்டியை ட்ரை ஆக்கிட்டு வந்து டேங்கை ஃபில் பண்ணலான்னு பார்த்த இல்ல, கடவுள் வச்சாம் பாரு உனக்கு ஆப்பு. சரியா? சரி, நீ அப்படியே தள்ளிட்டு போ, நாங்க ஆட்டோல போய்க்கிறோம். சரியா செல்வி, போலாமா? டேய், வீட்டை பூட்டிட்டு பத்திரமா. எனக்கு 1000 வேலை இருக்குப்பா. டேய், வீட்டுல சாப்பாடு இருக்கா? நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரி சரி, போலாம். சரி வாங்க. அம்மாடி செல்வி, வா. நீங்க எல்லாம் உங்களுக்கு ட்ரெஸ் ஐயோ அத்த, எடுத்துக்கோங்க. எங்களுக்கு எல்லாம் எதுக்கு? முதல்ல உங்களுக்கும் மாமாவுக்கு தான் எடுக்கணும். அம்மாடி, அதெல்லாம் எங்களுக்கு கடைசியில எடுத்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு நான் எதுவுமே செஞ்சது இல்ல. நீங்க எல்லாம் எடுத்துக்கங்க. அம்மா, அப்படியே அண்ணனுக்கு சேர்த்து எடுத்துக்கலாம்மா? ஆமா அத்த, எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுப்போம். சரி. மகா, நீ உனக்கு என்ன வேணும்னு பாரு. மகா, அந்த பக்கம் பாருங்க, அங்க லேட்டஸ்ட் நிறைய இருக்கு. அங்க இங்கே இப்படி வா, அங்க போய் பாப்போம். பூஜா, இத பாரு, ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்க நீ? அண்ணி நல்லா இருக்கு, ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு பிடிச்சிருக்குல, அது போதும். ஏய் வினோத், வா, வந்து நீயும் சூஸ் பண்ணு வா. சரிக்கா.
நல்லா இருக்குல்லடா? நல்லா எப்படி இருக்கு இருக்கு பிடிச்சிருக்கா நீ இதெல்லாம் கட்ட போறியா நல்லா தானடா இருக்கு? முதல்ல அவங்க எடுக்கட்டும் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஆஹா உன் கலருக்கு இது எடுப்பா இருக்கும். சூப்பரா இருக்கு.